ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகேவோட மினி சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல்னால், ஒரு ஸ்பெஷல் இல்லை, போடணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்து போடுறேன். ஓகே, சரிவா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் வந்து போயிடலாம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து வென் யூ மேரி யுவர் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர், அதுதான் அதோட டைட்டில். சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்களுக்கு வந்து 19 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. அவங்களுக்கு 6 months பிஃபோர் வந்து ஒருத்தவங்க கூட மேரேஜும் ஆகிருக்கும். அவங்க பேர் ஜியோன். இது வந்து லவ் மேரேஜ் ஆஃப்கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபன், உங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நீங்கள் அதனால் நம்ம ஜியோனை நம்பி வந்திருப்பீங்க. நம்ம ஜியோனுக்கு வந்து ஒரே ஒரு பாட்டி, அவருக்கும் வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஆனால் அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு, எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் ஜேகே ஜங்குக்கு, அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இப்போ அவன் கொரியாவில் இருக்கான், நான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். நீங்களும் அதை அடுத்து பெருசாக எடுத்துக்கல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு உங்களோட கல்யாண வாழ்க்கை எல்லாமே. ஒரு 3 months பிஃபோர், அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம் அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஜியோன் வாஸ் நோ மோர். எஸ், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார். நீங்கள் உடஞ்சிட்டிங்க லிட்ரலி. நினச்சி பாருங்கள், 19 வயசு தான், அவரை நம்பி வந்திருப்பீங்க. பாட்டியுமே கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க தான். இப்போது என்ன பண்ணுறது ஏதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரில. பத்தாததுக்கு நீங்கள் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்க. ஒரு 5 months கிட்ட வந்து ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ 5 months ப்ரெக்னெண்ட்டாக வந்திருக்கீங்க. இந்த டைமிங்கில் தான் உங்கள் பாட்டிக்குமே, அதாவது ஜியானோட பாட்டிக்கு, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுவுமே தெரில. படித்தது ஸ்கூல் வரையும் தான். அதுக்கடுத்து ஆர்ஃபன்றதுனால நீங்கள் என்னை படிக்க வைங்க செய்யுங்கன்னெலாம் நீங்கள் கேட்கல அவங்கக்கிட்ட. நீங்கள் படித்தது ஸ்கூல் முடிய படிச்சிருக்கீங்க. இப்போது என்ன வேலைக்கு போகணும், பாட்டி எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி எதுவுமே தெரியாதப்போ தான் அவங்க உங்ககிட்ட ஒரு நம்பர் வந்து தராங்க. யாருக்கு பாட்டி? என் பேரன்தான். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த நிலவரத்தை சொல்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் ஆமாம்ல, அவங்களோட அண்ணன் இருக்கான்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு தான் கூப்பிட்றீங்க. அவர் ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நீ கூப்பிட்டல, அவன் திருப்பி கூப்பிடுவான் இரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்து வெயிட் பண்ணுறீங்க. 6 hours கிட்ட பாஸ் ஆகுது. இப்போது உங்கள் பாட்டி ஐசியூலேயே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இருந்த ஒரு ஹோப்பும் போச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நம்ம ஜேகே நம்பர் தான் வந்து வந்திருக்கு. நீங்கள் வேகமாக அந்த ஃபோன் எடுக்கிறீங்க. யார் அப்படின்ற மாதிரி ஒரு குரல். நீங்கள் நான் ஒயன். யார் ஒயன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்னை பற்றி இருக்கட்டும், ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும், உங்கள் உதவி தேவை. நீ யார்? நான் உங்கள் தம்பியோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பக்கம் அமைதியாகவே இருக்குது. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சரி, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்ற நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு ஹெல்ப். என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்னா, நீங்கள் பணம் வேணும். பத்தாததுக்கு இப்போதைக்கு இருந்த வீட்டையும் கடன்காரங்க எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கும் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்னா, நீங்களும் எவ்வளவோ அதை வந்து சொல்கிறீங்க. சரி அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டான். நீங்கள் என்ன மனுஷன் எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகேவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தான், ஆனால் அவர் அதுவரை பார்த்தது கிடையாது. உங்கள் ஹஸ்பண்டோட லாஸ்ட் இதுக்கு கூட அவங்க வரலை. தென் வித்தின் 1 hourல உங்கள் வீட்டை வந்து வாங்கியிருப்பாங்கல்ல அந்த கடன்காரங்க, அவங்க வேகமாக உங்ககிட்ட ஓடி வந்து உங்கள் கையில் பணம் ப்ளஸ் அந்த பத்திரம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏம்மா, இதுக்கெல்லாமா அவ்வளோ பெரிய இடத்துக்கு போவீங்க? நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லியிருந்தா உங்கள் பக்கம் கூட வந்திருக்க மாட்டோமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறானுங்க அப்படின்னு சும்மா வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வந்து இப்போ கட்டியே ஆகணும். கையில் பணம் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த பணத்தை வச்சு ஹாஸ்பிட்டல் ஃபீஸையும் வந்து கட்டுறீங்க. உங்கள் பாட்டிக்கும் ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. தென் அகெயின் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே தான். நீங்கள் வேகமாக எடுத்து காதில் வந்து வைக்கிறீங்க. ஹலோ, பணம் வந்துச்சா?
வந்துருச்சு. தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? அவங்க பத்திரத்தோடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பணம் வந்துச்சான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் என்ன எப்படி பேசுகிறான் அப்படின்னு சும்மா நினச்சிக்கிட்டே வந்துடுச்சு. சரி, நான் உதவிக்கு 2 பேர் அனுப்பி விட்றேன். எதுவாக இருந்தாலும் அவனுங்க பார்த்துக்குவானுங்க, தேவலாம் மழையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வந்து வச்சிடுறான். நீங்கள் என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஃபோனை பார்த்துட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பாடி கார்டு கெட்டப்பில் 2 பேர் கையை கட்டிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் கல்ப் பண்ண மாதிரி பார்க்குறீங்க அவங்கள. ஜேகே சார் அனுப்பி விட்டார் மேடம் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே, ஓ இவரோட பேர், சரிண்ணா சொன்னாங்க அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவங்க உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா? எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது போதும் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. நீங்களும் சரின்னு சும்மா இருந்து மண்டையாச்சுங்க. உங்களுக்கு லைட்டாக அவங்கள பார்க்கும்போது பயமாக வேறு இருக்குது. நீங்கள் அப்படியே இன்னும் 2 இது தள்ளி போய் உட்காந்துக்கிறீங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மனுஷன் கொரியாவில் இருக்கான், நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். ஆனால் எப்படி அரை மணி நேரத்தில் அவன் வந்து பத்திரத்தை கொடுக்குறான், அடுத்த செகண்டே இவங்க வந்து நிற்கிறானுங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. பெரிய ஆளாக தான் இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. தென் உங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. பாட்டி எப்படியாவது உயிரோடு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்குன்னு இருக்க ஒரே ஹோப் உங்கள் பாட்டி தான். அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஐசியூவோடே பார்த்த மாதிரி இருக்கீங்க. தென் டாக்டர்ஸும் வெளியே வர்றாங்க. டாக்டர் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, டேஞ்சர் சோனாக கலந்தாச்சு, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சும்மாலாம் சொல்லிச்சுருக்கீங்க. சரி, ஒரு 2-3 ஹார்ஸ் அப்சர்வேஷனில் இருக்கணும், அதுக்கடுத்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க, நீங்கள் அப்போ போய் பாருங்கள் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து உட்காடுறீங்க. உங்கள் முன்னாடி யாரோ சாப்பாடு பார்சல் வந்து நீச்சாங்க. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க தான். என்னதுண்ணா? சாப்பாடுமா அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. நீங்கள் எனக்கு இப்போதைக்கு வேணாண்ணா, பாஸோட ஆர்டர், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைனா எங்களுக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சும்மா ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் பாஸா? ஜேகே சார் எங்களோட பாஸ் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சும்மா அந்த சாப்பாடை வாங்கிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணவே இல்லை. எப்படா பாட்டி கண்ணு முழிப்பாங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அதை கையில் வச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. தென் மறுபடியும் ஒரு கால் வருது. நீங்கள் ஹலோ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. சாப்பாடு எதுக்கு நக்கவா வாங்கினேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீங்கள் என்னடா யாரா நீ அப்படின்னு சும்மா தான் பார்க்குறீங்க. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது என் தம்பியோட புள்ள, எதாவது ஆச்சு உன்னை பொழந்துருவேன், அந்த கிளை உயிரோட தானே இருக்குது, செத்து போகல, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சும்மா வந்து கத்துறான். நீங்கள் ஃபோனை காதுலேருந்து எடுத்துகிட்டு இவன் எப்படி கத்துறான், அத்தி பெரிய ரவுடியாக இருப்பான் போலையே அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு தான். நீங்கள் சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க ஃபோனை வச்சுட்டு. தென் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் பாட்டியும் நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் பாட்டியும் கண்ணு முழிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டியை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அவங்க என்னாச்சு, அவன் எல்லாமே பண்ணானா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஆனால் ரூடாக நடந்திருப்பானே அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கும் ஆமான்னு சும்மா வந்து தலையாச்சிங்க. அவங்க உடனே அதுதான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவான், ஆனால் அதை காய்ச்சல் தான் ரூடாக இருக்கும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நான் பயந்தே போயிட்டேன் பாட்டி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவனை பார்த்தா அவங்க பேச்சை விடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எனக்கு எதுவும் ஆகாது, நான் பண்ண வேண்டிய காரியம் இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது, அதை முடிக்காமல் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. இப்போ புரியாது, அதை நான் பண்ணும்போது உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி உங்கள் வயிற்றில் வந்து கை வைக்கிறாங்க. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் வந்துருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் பாட்டிக்கு தேவையான ஹெல்ப் அதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு டான்னு அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. லைக் பாடி கார்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் உங்கள் பாட்டிக்கு ஊட்டிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது நிறைய பேர் நடந்து வந்தால் எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி கேட்குது. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்களா? பார்த்தா அந்த ரூமை திறந்துட்டு ஒருத்தர் செம்ம மாசாக வர்றாரு. அதுவும் கோட்டு சூட்டு கூலிங் கிளாஸுன்னு எல்லாமே போட்டு வராரு. நீங்கள்
யார் இவன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி அது நம்ம ஜேகே தான். இவங்க உங்கள் பாட்டி. ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம ஜேகேவை பார்த்துட்டு ஃப்ரீஸாகி நிற்கிறீங்க. ஏன்னா நம்ம ஜேகே ஜியோன் மாதிரி இருக்காங்க. அண்ணன் தான், இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு அவரை பார்த்தோன்னே உங்கள் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சா? உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்த மாதிரியே இருக்குது. நம்ம ஜேகே அங்கே சேரில் வந்து உட்காந்துட்டு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிகிட்ட கேட்குறான். ஒன்றும் இல்லைடா அத்தான், நீ இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவர் மூஞ்சே பார்த்துட்டு அழுத மாதிரி இருக்கீங்களா? நீர் கழுகுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவும் வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் வாய்ஸாக இருக்கா. நீங்கள் அதிலே ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் ஆகுறீங்க. நம்ம ஜேகே, யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறானா? இதுதான் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீ தான் ஃபோன் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டையாட்சிங்க. உங்கள் பாட்டி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஏன்டா நடிக்கிற? அவளை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே எதுவுமே சொல்லாமல் உங்களை ஓரக்கண்ணால் பார்க்குறான். அவளை பற்றி எல்லாமே உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அது ரொம்ப முக்கியம். நீ நல்லா தானே இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எந்திக்கிறான். நில்லு ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறானா? ஜியோன் தெரியும், திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்தாத. இல்லை, சொல்கிறத முழுசாக கேளு. ஜியோன் போனதுக்கப்புறம் எங்கள் நிலைமை இங்கே ரொம்ப மோசமாயிருச்சு. என்ன உன் கூட கூப்பிட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? நம்ம ஜேகே ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்டா, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, நான் பண்ணுற தொழில் பிடிக்கலை, என் கூட இருக்க முடியாதுன்னு தானே நீங்கள் இங்கே வந்தீங்க. இன்றைக்கி நீ ஏன் கூப்பிட்டு போன்ற, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறானா? எல்லாம் இந்த இருக்காளே இவ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே உங்களையும் பார்க்குறான், தென் பாட்டியையும் பார்க்குறான். நீ ஜெயிச்சிட்ட ஜேகே, நீங்களா தேடி வர வரையும் நான் தேடி வரமாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி நாங்களே உன்னை தேடி வர நிலைமை ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே எதுவுமே சொல்லலை. உன் தம்பி இறந்ததுக்கப்புறம் இவளை நான் எப்படா தனியாக பார்த்துக்க போகிறேன்னு எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போல்லாம் உன்கிட்ட வந்துடலான்னு தான் தோணும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஈகோ அடிச்சிச்சு. நான் சாகிற வரையும் இவளை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கே தெரியுது என்னோடய நாள் நெருங்கிருச்சுன்னு. இப்போது ஒன்றுமே தெரியாது இந்த பச்சை பிள்ளைய இங்கே தனியாக விடவும் முடியாது. ஏன்னா எல்லோரும் அழுகிறாளுங்க, எப்படா கிடப்பா தனியான்னு. நான் மட்டும் இப்போ இவ்வளோ தனியாக விட்டு போயிருந்தேன், எல்லாமே வேறு மாதிரி நடந்திருக்கும். அதனால தான் உன்னை நம்பி வந்திருக்கோம், எங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி பேசிகிட்டு இருக்கப்பே ஒரு மாதிரி விட்டு மாதிரி வருதுன்னுவாங்க. லைக் ஃபிக்ஸ் வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வருது. நீங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகேக்குமே பதட்டமாயிருச்சு. அவன் டாக்டர் அப்படின்ற மாதிரி கத்துறானா. நம்ம டாக்டர்ஸ்லாம் உங்கள் பாட்டியை பார்த்து மறுபடியும் அவங்கள ஐசியூவில் வைக்கிறாங்க. தென் செக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுத மாதிரியே ஐசியூக்கு வெளியே நிற்கிறீங்க. நம்ம ஜேகேயுமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் உட்காந்துருக்கான். நீங்கள் கடவுளே உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்த மாதிரியே இருக்குது. தென் கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வெளியே வராங்க. நீங்கள் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க எங்களை மன்னிச்சிடுங்க, இதை நாங்கள் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறோம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே அவர் காலரை பிடிச்சிட்டாரு. நல்ல தானோட ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாரு. சார், நாங்கள் பண்ண ஆப்ரேஷன் 100% சக்ஸஸ். இது அவங்களுக்கு வெட்டு மாதிரி வந்துச்சு சார். அதனால் உள்ள ஆர்கன் டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எங்கள் கையில் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே என் பாட்டிக்கு ஆச்சு, ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையும் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சார் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் கோவப்பட்டாலும் இதுதான் உண்மை, உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். லைக் டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. இவன் வேகமாக உள்ளே போகிறான். ஜேகே, நீங்களும் கூட போகிறீங்க. உங்கள் பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நேரம் குறையிறது எனக்கே தெரியுதுன்னு, வாயை மூடு, இல்லை நானே உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். என்னால் முடியல, நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் கேளுங்க
அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் 2 பேர் கையும் வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சும்மா வந்து பார்க்குறீங்க. இவளை கல்யாணம் பண்ணி உன் கூட கூட்டு போச்சேக்கே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க கையை வேகமாக எடுத்துக்கிட்டு, பாட்டி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம சேக்கேவும் என்ன வளர்ற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் சேக்கே, என் பேரன்கிட்டேயும். ஆனால் அவன்கிட்ட நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், உன் பிள்ளையையும் உன் பொண்டாட்டியும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு. ஆனால் என்னால் அதை காப்பாற்ற முடியல. அதான் உன்கிட்ட கேட்குறேன், அவளை கல்யாணம் பண்ணி அவளை கடைசி வரை வச்சு காப்பாற்று அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க அங்கேயே அவங்களோட மூச்சையே வந்து விடுறாங்க. நீங்கள் பாட்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறீங்க. நம்ம சேக்கியும் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காடுறான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரில. தென் என்ன, உங்கள் பாட்டிக்கான ஃபினரலும் நடக்குது. நீங்கள் ரொம்ப உடஞ்சிட்டீங்க. ஏன்னா உங்கள் பாட்டி இப்போ இல்லை, உங்கள் ஹஸ்பண்டும் இல்லை. இந்த குழந்தை யோசனை என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கீங்க. அப்போ நம்ம ஜேகே அந்த ஃபினரல் நடந்துச்சுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பத்திரத்தை வந்து நீச்சான். நீங்கள் என்னன்னு சும்மா வந்து பார்க்குறீங்க, சைன் பண்ணு அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஸ்டில் உங்களை வந்து பார்க்கல. நீங்கள் என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. சைன் பண்ணு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து போயிட்டான். நீங்கள் அது என்னதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. நம்ம ஜேகே சைன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். என்னால் முடியாது, நான் உங்கள் தம்பியோட பொண்டாட்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அழுகிறீங்க. நம்ம ஜேகே, நானும் ஒன்று இதை விரும்பி பண்ணுறேன்னு நினைக்காத, எனக்கு வேறு வழி இல்லை. உன்னை நான் இங்கே தனியாகவும் விட முடியாது, எந்த உறவும் இல்லாமல் உன்னை என் கூடயே வைக்க முடியாது. நான் உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், என் பாட்டி கொடுத்த வாக்குக்காக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என் தம்பியோட பிள்ளைக்காக பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அங்கே நடக்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. தென் நீங்கள் மனசே இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்லேயும் சைன் பண்ணிச்சிங்க. உங்களுக்கு இன்னும் அழுக வருது. எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறீங்க.